ஹல்லேலூயா. அதை மகிமையான நாளாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயில் சொல்லிட்டு உன்னை போஷிக்கும் தேவன், நம்மை போஷிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவ சபைக்குள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்தது நல்லது, அவரை ஆராதிப்பது நல்லது, ஆராதித்தது நல்லது, அவருடைய சமூகத்தில் நம் அர்ப்பணிப்பது நல்லது. ஆனால் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கூடி வருவது நிமித்தம் நமக்கு தருகிறார். சில மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். சில ஐஸ்வர்யங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தரித்திரராகவோ சாபத்திலோ வியாதியிலோ கஷ்டத்திலோ நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் துன்பத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணல, விரும்பல. வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ணிட்டேன், ஜெயித்திட்டேன். உலகத்துல மனுஷனா பிறந்துட்டாவே, அது இந்த சரீரத்தோட பிறந்துட்டாவே நமக்கு வியாதியும் கஷ்டமும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் நமக்கு வந்தே தீரும். வரல அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று, நம்ம என்ன இருக்கிறோம், உணர்வு இல்லாமல் இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு மருத்துவ நிலைமையில் இருக்கிறோம் அர்த்தம். ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், ஆமா, மருத்துவ நிலைமையில் இருக்கிறோம், இல்லை உணர்வு இல்லாத நிலைமையில் இருக்கிறோம் அர்த்தம். கோமா ஸ்டேஜ். ஹல்லேலூயா. நம்ம மனுஷனா பிறந்தா என்ன உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லிட்டார். இயேசுக்கு மேல நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவே முடியாது. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம், ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படி சொல்லிட்டேன். உலகத்தை என்ன பண்ணிட்டேன், ஜெயித்துட்டேன். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உலகத்தை ஜெயித்துட்டாலும் அவருடைய சமூகத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை, அவருடைய மன வாஞ்சியை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை தேவன் பாதுகாக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை மென்மேலும் உயர்த்துகிறார். அவர்கள் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை, ஞானத்தை, பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அடைய வேண்டிய லக்குகளை, அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமென். சொல் ஹல்லேலூயா. எல்லாமே அவரால் கூடும், எல்லாமே அவரால் தான் நடக்கிறது. இந்த உலகத்திலே அவருடைய அறிவுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்கிறது. அவரை தாண்டி இந்த உலகத்துல நன்மையோ தீமையோ எதுவுமே நடந்து விடவில்லை. ஐயோ, என் நாலேஜ் தெரியாம போயிடுச்சு, ஐயோ எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா, ஐயோ இந்த விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்லாம் ஆண்டவர் சொல்றதுக்கே இல்லை. ஏன்னா அவர் கண்ணுக்கு மறைவாக ஒருத்தருமே இல்லை. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது, வெளியரங்கமா இருக்கிறது. அவருக்கு ஒன்றையும் மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டான்னு சொன்னா, வந்திருக்கிறான்னு சொன்னா, அவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல விரும்புகிறார், பேச